முதலாளி அம்மா வந்துட்டாங்களா? தோ வந்துட்டாங்க. அபி வாமா. வணக்கம் மேடம். இத மேடமுக்கு போடுங்க. கொடுங்க. இந்தாங்கம்மா, வாழ்த்துக்கள்மா. குடு அம்மி. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேம். நீ தான் சஞ்சுவோட பர்சனல் செக்ரட்டரியா? எஸ் மேம். மேடம் வாழ்த்துக்கள் மேடம். குடுமா வாங்க. தங்கச்சி தான் சஞ்சீவ் சாரோட ஒய்ஃபா? இவ்வளவு நாளா இது தெரியாம போச்சே. மேடம் வாங்க போலாம். வா. ஏ சதீஷே, சஞ்சீவ் சார் வைஃப் வந்திருக்காங்க. அப்படியா? டேய் நீ சந்தோஷப்படுற அளவுக்குலாம் ஒண்ணும் இல்ல. அவங்க யார் தெரியுமா? நீ ஏற்கனவே பிரச்சனை பண்ணல, அவங்க தான் அபி மேடம். ஐயோ என்ன பண்றது? ஐயோ சஞ்சீவ் சார் ஒய்ஃப்னு தெரியாம பெரிய தப்பு பண்ணிட்டனே. இப்போ என்ன பண்றது? இருந்தா ரிஸ்க் தான். எஸ்கேப் ஆயிடலாம். வாங்க வாமா. வாங்க மேடம். வாங்க. குடுமா. நாங்க இங்க இப்ப 2 காரணத்துக்காக தான் உங்களை எல்லாரும் பார்க்க வந்திருக்கோம். ஒண்ணு, என் மருமகளை உங்க எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தி வைக்கணும். இன்னொன்னு, ஒரு ஸ்டாஃபா அபியா உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பட் இந்த கம்பெனியோட ஓனரா, என் மருமகளா, சஞ்சீவோட ஒய்ஃபா உங்களுக்கெல்லாம் அவளை தெரிஞ்சிருக்க சான்ஸே இல்ல. அதுக்குதான் நான் இப்ப இங்க வந்தேன். உங்க எல்லார் மனசுக்குள்ளயும் ஒரு கேள்வி இருக்குன்னு எனக்கு தெரியும். அந்த கேள்வி என்னன்னா, இந்த ஆபீஸ் எம்டியோட ஒய்ஃப் ஏன் இந்த ஆபீஸ்க்கு வந்து ஏன் ஒரு சாதாரண ஸ்டாஃபா வேலை பார்க்கணும்? எப்பவுமே உயரத்துல இருந்து கீழே பார்த்தா எல்லாமே சின்னதா தான் தெரியும். உங்களுக்கு அந்த ப்ராப்ளத்தோட ஆக்சுவல் சைஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க அத பக்கத்துல இருந்து பார்க்கணும். அபி இந்த கம்பெனில உங்கள ஒருத்தி. அதான் உங்க ப்ராப்ளம் என்னன்னு தெரிஞ்சுக்கதான் உங்க கூட பக்கத்துல வந்து நின்னு ஒரு சாதாரண ஸ்டாஃபா ஒர்க் பண்ணா. உங்களோட ஆக்சுவல் ப்ராப்ளத்தை எல்லாம் இவ தெரிஞ்சுக்கிட்டா. நாங்க இப்ப வந்ததுக்கு காரணமே அதுதான். காளி அக்கா போ எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வந்துறக்கா. இந்தாக்கா. உங்க எல்லாருக்கும் இன்கிரிமெண்ட் போட்டு 2 வருஷம் ஆகுதுன்னு அபி என்கிட்ட சொன்னா. இந்த கவர்ல உங்களுக்கான 1 month salary பிளஸ் இன்கிரிமெண்ட் ரெண்டுமே இருக்கு. உங்க எல்லாருக்குமே இன்கிரிமெண்ட் கிடைக்க ஒரே காரணம் என் மருமக அபிதான். சீதா மேடம் ஒரே நாள்ல இவளோட இமேஜே மாத்திட்டாங்களே. ஸ்டாஃப் நீங்க எல்லாரும் நல்லா இருந்தா தானே ஓனர் நாங்க நல்லா இருக்க முடியும்.
அபியே அவ கையால இதெல்லாம் உங்களுக்கு கொடுப்பா. இந்தாம்மா. அத்தை குடுமா. சஞ்சீவ் சாரோட ஒய்ஃப்னு தெரியாம இந்த ஆபீஸ பத்தி கேவலமா திட்டிருக்கனே. குடு. அடைக்கலம். மேடம் ரொம்ப தேங்க்ஸ். அடைக்கலாம். நேரா வீட்டுக்கு தான் போகணும், வேற எங்கேயும் போக கூடாது. கண்ணன். ஓகே, தேங்க்யூ. மாயா. போமா, உன்னதான் கூப்பிடுறாங்க, போய் வாங்கிக்கமா. எனக்கு தெரியும். தேங்க்ஸ் மேடம். என்ன மாயா, இப்போ உனக்கு நல்லா புரிஞ்சிருக்குமே இந்த ஆபீஸ்ல என் தங்கச்சியோட இடம் என்ன, உன் இடம் என்னன்னு. தங்கச்சி என்னைக்குமே கொடுக்குற இடத்துல இருக்கும், ஆனா நீ தங்கச்சி கிட்ட கை நீட்டி வாங்குற இடத்துல தான் இருக்க. முதல்ல அதை புரிஞ்சு நடந்துக்க. ஓ செல்வி அக்கா. சரி, அப்ப நான் கிளம்புறேன். அபி, நான் வரட்டுமா? வாலி, அக்கா, வா. வாங்க போலாம். பார்த்து போ. வாங்க வாங்க. ஐயோ, நல்லா மாட்டினேன். செல்வி அக்கா. சாரிமா, நீங்க எம்டியோட ஒய்ஃப்னு தெரியாம தங்கச்சின்னு கூப்பிட்டேன், தப்பா எடுத்துக்காதீங்க. ஐயோ, என்னக்கா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் என்னைக்குமே உங்களுக்கு தங்கச்சி தான். அப்ப நான் உங்களை தங்கச்சினே கூப்பிடலாமா? தாராளமா கூப்பிடுங்க. ஐ. சரி செல்வி அக்கா. ஒரு ஸ்டாஃபா அபி அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பட் இந்த கம்பெனியோட ஓனரா, என் மருமகளா, சஞ்சீவோட ஒய்ஃபா, உங்களுக்கெல்லாம் அவளை தெரிஞ்சிருக்க சான்ஸே இல்ல. சீதா மேடம் வந்த ஒரே நாள்ல என் பிளான் எல்லாம் ஸ்பாயில் ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்றது? ஸ்ரீஜா மேடத்துக்கு கால் பண்ணி சொல்லிட வேண்டியதுதான். மாயா எதுக்கு கால் பண்றா? சொல்லு மாயா. மேடம், இன்னைக்கு ஆபீஸ்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? என்ன நடந்திருக்கும்? அத்தான் ஆபீஸ்க்கு வந்திருப்பாங்க. அபி சஞ்சீவோட வைஃப்ங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், அவ்வளவுதானே? அது மட்டும் நடந்திருந்தா பரவாயில்ல மேடம். நீங்க சொன்னதோட சேர்த்து இன்னும் நிறைய மேட்டர் ஆபீஸ்ல நடந்துச்சு. என்ன நடந்தது? மேடம், நாம ஒண்ணு நினைச்சா வேற ஒண்ணு நடக்குது. கோமாளி அதிர்ஷ்டத்துல கோடீஸ்வரன் ஆன மாதிரி சீதா மேடம் ஆபீஸ் வந்த ஒரே நாள்ல அபிக்கு ஆபீஸ்ல இருந்த இமேஜ் தலைகீழா மாறிடுச்சு. ஆபீஸ்ல எல்லாருக்கும் பெரிய சேஞ்ச். சீதா மேடம் அபியை இன்கிரிமெண்ட் கொடுக்க சொல்லி அபி கையால எல்லாரும் இன்கிரிமெண்ட் வாங்கினால, அபி வந்தனாலதான் எங்களுக்கு இன்கிரிமெண்ட் கிடைச்சதுன்னு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் மேடம். அதனால எல்லாரும் முன்ன விட அதிகமா வேலை பாக்குறாங்க. இன்னைக்கு மட்டும் கம்பெனில ப்ரொடக்ஷன் எவ்வளவு தெரியுமா? 65% பாத்துக்கோங்க மேடம். இப்படியே போச்சுன்னா அபி சொன்ன டைம்குள்ள டார்கெட்டை முடிச்சிருவா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. என்ன என்ன பண்றதுன்னே தெரியலங்கற? இதுக்காகவா நான் உன்னை வேலைக்கு அனுப்புனேன்?
நீ ஏதாவது பண்ணு. எனக்கு அபி இந்த ஆர்டரை கம்ப்ளீட் பண்ண கூடாது. ஏதாவது பண்ணுனா என்ன மேடம் பண்றது? சீதா மேடம் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் ஹோல் ஆபீஸே அபிக்கு சப்போர்ட்டா நிக்கும் போது ஏன் ஒருத்தையால என்ன மேடம் பண்ண முடியும்? அபி ஜெயிக்க போறத நம்மளால தடுக்க முடியாது மேடம். ஏய், முடியணும். அபி தோக்கணும், நான் ஜெயிக்கணும். இது நடந்தே ஆகணும். மாயா, அபி இது வரைக்கும் டிசைன் பண்ண ஷர்ட் எல்லாம் எங்க இருக்கு? குடோன்ல இருக்கு மேடம். அபி அவ டிசைன் பண்ண ஷர்ட் ரெண்டையும் ஒன்னா ஒட்டு மொத்தமா வச்சு அந்த குடோனோட கொளுத்திடு. அபியும் அவ உழைப்பும் ஒன்னா அழியட்டும். கொலையா மேடம் பண்ண சொல்றீங்க? ஆமா, அபிய நாம எவ்வளவுதான் அசிங்கப்படுத்த ட்ரை பண்ணாலும் அவ எல்லாத்தையும் முறியடிச்சு விரிச்ச மரம் மாதிரி வளர்ந்துகிட்டே இருக்கா. இப்படியே விட்டா விரிச்சக மரம் அரக்கனை அழிச்ச மாதிரி அவ ஒரு நாள் நம்மளே அழிச்சிருவா. அதனால அபிக்கு முன்னாடி நாம முந்திக்கிறது தான் புத்திசாலித்தனம். அதனால அபிய குடோன்ல வச்சு உயிரோட எரிச்சிரு. மேடம், அபிய குடோன்ல உயிரோட எரிச்சு கொல்றதுனால எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா நான் என்ன மேடம் பண்றது? உனக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. அதுக்கு நான் பொறுப்பு. நீ தைரியமா பண்ணு. மேடம், உங்களை நம்பிதான் நான் இவ்ளோ பெரிய ரிஸ்க் எடுக்கிறேன். எனக்கு ஏதாவது ஒண்ணுனா நீங்க தான் பாத்துக்கணும். கவலைப்படாத, உன்னை நான் பாத்துக்கிறேன். அபி, நான் உன்னை உயிரோட எரிச்சாவது ஜெயிப்பண்டி. சஞ்சீவ், நீ நினைக்கிற மாதிரி அத்தை கிட்ட நான் ஆபீஸ்ல நடக்கிறதெல்லாம் சொல்லி அவங்கள நான் கூட்டிட்டு வரல. காளி அண்ணன் தான் அத்தை கிட்ட ஆபீஸ்ல நடந்த எல்லாத்தையுமே சொல்லிருக்காரு. அதுவும் காளி அண்ணன் அத்தை கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்ல போறாருன்னு எனக்கு தெரியாது சஞ்சீவ். ஒருவேளை தெரிஞ்சிருந்தா நான் சொல்ல விடாம கண்டிப்பா தடுத்திருப்பேன். தெரியும். நான் உன் மேல எவ்வளவு கோவப்பட்டாலும் நீ என் மேல கோவமே பட மாட்டேன். நான் தப்பே பண்ணாலும் நீ எனக்கு காட்டி கொடுக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அபி. எங்க போயிடுச்சு தங்கச்சி? ஓ, அங்க இருக்கியா தங்கச்சி? அக்கா, கோயிலுக்கு போயிட்டு வந்த. இந்த பிரசாதம் கொடுங்க. என்னக்கா, காலையிலே கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க? புது ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கீங்க. ஏதாவது விசேஷமா? இன்னைக்கு எனக்கு கல்யாண நாள். என்னக்கா சொல்றீங்க? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? சொல்லவே இல்ல. கல்யாணம் ஆன மாதிரி தான் வச்சுக்கோயேன், அதான் சொல்லல. என்னக்கா சொல்றீங்க? புரியலக்கா. என்ன ஒருத்தர் லவ் பண்ணாருமா, நானும் அவரை லவ் பண்ணேன். நாங்க 2 பேரும் வீட்டை விட்டு ஓடி வந்து கல்யாணமும் பண்ணிக்கிட்டோம். கொஞ்ச நாள் எல்லாம் சந்தோஷமா தான் போச்சு. அப்புறம் நாங்க பிரிஞ்சிட்டோம். என்னாச்சுக்கா? ஏன் இப்படி சொல்றீங்க? என்ன பிடிச்ச மாதிரியே அவருக்கு இன்னொரு பொண்ணையும் பிடிச்சு போச்சு. அவர் என்கிட்ட வந்து நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறேன், விவாகரத்து கூடன்னு கேட்டாரு. நானும் சரி, பிடிச்சவங்க நல்லா இருக்கட்டுமேனு விவாகரத்து கொடுத்துட்டேன்.
இப்ப நான் தண்ணி கட்டதா அதான் சொன்னேன், எனக்கு கல்யாணம் ஆகியும் ஆகாத மாதிரிதான். நம்மள பிடிச்சவங்க நம்மள வெறுத்துட்டா நம்மளும் வெறுக்கணுமா என்ன? அதான் அவருக்கு நான் விவாகரத்து கொடுத்ததுக்கு அப்புறமும் எங்க கல்யாண நாளா நான் கொண்டாடிட்டு இருக்கேன். நான் ஒருத்தி என் கதைய சொல்லி தேவையில்லாம உன்னை சங்கடப்படுத்திட்டேன். சாரி தங்கச்சி. அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, நான் வேற ஒரு டென்ஷன்ல இருக்கேன். ப்ராஜெக்ட் முடிக்க இன்னும் 2 நாள் தானே இருக்கு, அதான் அந்த ஒர்க் எல்லாம் பார்க்கணும். ஆமா ஆமா, நீ சொல்றதும் சரிதான். நான் போய் என் வேலையை பாக்குறேன். ஸ்ரீஜா மேடம் அப்படியே குடோன்ல வச்சு கொளுத்திருன்னு சொன்னாங்க. இத்தனை பேர் ஆபீஸ்ல இருக்கும்போது எப்படி அப்படி பண்றது? அவசரப்பட்டா நம்ம மாட்டிப்போம். அவ தனியா மாற்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அபி, வேலை முடிஞ்சிருச்சு. வேற ஏதாவது வேலை இருக்கா? சரிக்கா, நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. சரி அபி, நாங்க போயிட்டு வரோம். தங்கச்சி, நீ இன்னும் வீட்டுக்கு கிளம்பலையா? இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்கு, முடிச்சிட்டு தான் கிளம்பணும். அதான் ப்ராஜெக்ட் ஒர்க்க 65% முடிச்சாச்சுல. நாம தச்ச சட்டையால குடோனே நிறைஞ்சு போய் கிடக்கு. இன்னும் கொஞ்சம் தானே பாக்கி, நாளைக்கு வந்து பாத்துக்கலாம். இல்லக்கா, வேலைய தள்ளி போடுறதெல்லாம் சரியா இருக்காது. அன்னன்னைக்கு வேலைய அன்னைக்கே முடிக்கிறது தான் சரி. சரிக்கா, நான் வேலையை முடிச்சிட்டு வரேன், நீங்க போங்க. தங்கச்சி, நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமா? அதெல்லாம் எதுவும் வேண்டாம்க்கா, நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. சரிம்மா, நான் வரேன். மாப்ள 2 காஃபி. மாப்ள, ஓ சாரி மாமா. மணி என்ன ஆயிட்டு இருக்கு? 6 தான் ஆகுது. மாப்ள, மணி 6 ஆயிடுச்சு. நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் மாப்ள. வீட்டுல போய் காப்பி குடிச்சுக்கலாம், வா வா மாப்ள. மாமா, இந்த ஆடிட்டர் ஃபைல்ஸ்லாம் அது எல்லாம் காலையிலே முடிச்சிட்ட மாப்ள. நீ முதல்ல போ. வர வர மாப்ள ரொம்ப சின்சியரா வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டானே. ஆமா, லூசா நீ ஏன் தனியா பேசிட்டு இருக்க? வர மாப்ள, வர மாப்ள.